ஹலோ, குட் மார்னிங். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேக்ஸை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலான்னு பார்ப்போம். இந்த மேக்ஸ் கொஷின்ஸில் ஒரு 10 தலைப்புகள் அடிப்படையில் ஒரு 5 கொஷின்ஸாக பார்ப்போம். சுருக்குதல் முதல் டாப்பிக்கு, ரெண்டாவது டாப்பிக்கு விழுக்காடு பர்சன்டேஜ், தேர்ட் டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா மீசிமா மீப்போக்கா, ஃபோர்த்து ஒன் பார்த்தீங்கன்னா விகிதம் விகிதாச்சாரம், ஃபிஃப்த்து தனி வட்டி, சிக்ஸ்த்து கூட்டு வட்டி, செவன்த் டாபிக்கு பரப்பளவு, எயித்து வால்யூம் கொள்ளளவு, நைன்த் டாபிக் பார்த்தீங்கன்னா காலம் மற்றும் வேலை, த லாஸ்ட் டாபிக் ரீசனிங் அண்ட் நம்பர் சீரிஸ். இந்த 10 டாபிக்ஸ் பேசிஸில் ஒரு 5 சம்ஸை இப்போ பார்க்கலாம். ரொம்ப எளிமையாக தான், ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால ரொம்ப எளிமையான கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா சுருக்குக இந்த மாதிரி வரும்பொழுது ஒரு ப்ளஸ் சைன் வருது, அதுக்கு அடுத்தது ஒரு மைனஸ் சைன் வருது, ப்ளஸ் சைன் வருது, அப்புறம் மைனஸ் சைன் வருது, அப்புறம் மல்டிப்ளிகேஷன் வருது, டிவிஷன் வருது. இந்த மாதிரி மல்டி ஃபங்க்ஷன்ஸ் வந்ததுன்னா போர்ட் மாஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் படி நம்ம செய்யணும். போர்ட் மாஸ். பின்னாக்கா ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு செய்யணும், ஓன்னா ஆஃப், டின்னா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏன்னாக்கா அடிஷன், எஸ்ன்னா சப்ராக்ஷன். இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன் வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் எதுக்கு கொடுக்கணும்னா ப்ராக்கெட்டு. அப்போ ப்ராக்கெட்டு இதில் இல்லை, அப்போ என்ன செய்யணும், ஆஃபும் இல்லை. அப்போ இங்கே இருக்கிற குறியீட்டில் எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, டிவிஷன். அந்த டிவிஷனை 10 டிவைடட் பை 2, அப்போ என்ன வரும், 5. இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டா அப்புறம் பெருக்கல், அப்போ 4 5 20, இதை போட்டுக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த 25. அப்புறம் கூட்டல் கழித்தல் வரும்பொழுது எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், கூட்டலுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்போ 25 + 20 45, லாஸ்ட்டாக 5 வச்சு கழிக்கும்போது நம்மளுக்கு 40 கிடைக்கும். இதுதான் இந்த போர்ட் மாஸ் ஃபங்க்ஷனை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். லாஸ்ட்டாக வர்றது தான் சப்ராக்ஷன். அந்த வள்ளல் பெயர் கூட கர்ணன் தானே அப்படின்னு தமிழில் ஒரு சென்டென்ஸை சொல்லுவாங்க, அதையும் நம்ம ஞாபகம் வச்சு இந்த ஃபங்க்ஷனை செய்யலாம். அதுக்கடுத்தது மதிப்பு காண்க. இந்த மாதிரி இதில் பாருங்கள் ப்ராக்கெட் வந்திருக்கு, அதனால் ப்ராக்கெட்டில் உள்ளதை முதல்ல செய்யணும். செஞ்சாக்கா நம்ம 12 12 ஆர் 14, 144, 8 8 ஆர் 64. ஸோ என்னது 144ல் 64 லெஸ் பண்ணால் 80. இதை நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு 7th ஸ்டாண்டர்டில் வர்க்கம், அதாவது ஸ்கொயர் ஐடென்டிட்டி ஞாபகம் வந்துடும். A² - B². இதுதான் இதுக்கு ஷார்ட்கட். இது நம்மளுக்கு ஃபேன்சி நம்பர்ன்றதால நம்மளுக்கு டக்குன்னு போட்டுட்டோம், இதனுடைய வர்க்கத்தை போட்டுட்டோம். ஆனால் தெரியாத நம்பராக இருந்தாக்கா அதை ஒன்றை கூட்டிக்கிட்டு ஒன்றை கழிச்சிட வேண்டியதுதான். இதுதான் A² - B². அதுக்கு என்ன ஃபார்முலான்னா ஏபியும் பியும் கூட்டி ஏபியும் பியும் கழிச்சதால பெருக்கிடணும், அவ்வளோதான். ரெண்டுத்தையும் பெருக்கிட்டா நம்மளுக்கு விடை கிடைச்சிடும். அந்த மாதிரி ஷார்ட்கட்லையும் நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்த தேர்டு சுருக்குக. முக்கால் பாகம், இது ஆஃப். முக்காலும் ஹாஃப்னா 1/4ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் 1/8 இதை வச்சு சப்ராக்ஷன் பண்ணணும். 1/8 வச்சு சப்ராக்ஷன் பண்ணணும். இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வருது, 8 வந்துடுது. ஏன்னா இந்த 4ம் 8ல் டிவைட் ஆகும், இந்த 2வாலையும் 8 டிவைட் பண்ணலாம். அதனால் 8ஐயே எல்சிஎம்மாக எடுத்துக்கலாம். அப்போ இவனை விட இவன் 2 மடங்கு பெருசுன்றதால தலையில் 3 2ஆல் பெருக்கிக்கிட்டா 6. இவன் 4 டைம்ஸ்ன்றதால இந்த 1ஐ 4ஆல் பெருக்கிக்கணும், 1 4 4. இவன் அப்படியே இருக்கிறதால 1. அப்போ இங்கே என்ன வருது, 10. 10ல் 1 போயிடுச்சுன்னா 9 வரும். 9/8ன்னு வரும். அதை இம்ப்ராப்பர், அதாவது மிக்சர் ஃப்ராக்ஷனாக பார்க்கும்போது 1/8ன்ற ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிடும். பகுதி சமமாக இல்லாத போது பகுதியை சமப்படுத்திக்கிட்டு தான் நம்ம பண்ணணும். அப்படி பெருசாக இருக்கும்போது அந்த பெரிய எண்ணெய் எடுத்துக்கலாம். இதனுடைய மடங்கு இதுன்றதால இதையே நம்ம மீசிமாவாக எடுத்துக்கலாம். 2ன் மடங்கும் 8ன்றதால நம்ம 8ஐயே மீசிமாவாக எடுத்துக்கிட்டு அது எத்தனை மடங்கோ அந்த தொகுதியை பெருக்கிட வேண்டியது தான். அதான் ரூல். அடுத்தது பாருங்கள், எக்ஸின் மதிப்பு காண்க. இந்த மாதிரி கேட்கும்போது எக்ஸை ஒரு பக்கமாக வச்சுக்கணும், லெஃப்ட் சைடே வச்சுக்கிட்டு ரைட் சைடு நம்பர்லாம் கொண்டு போயிடணும். அப்போ 40ல் 15 போயிடுச்சுன்னா எவ்வளோ, 25. இப்போ 5x = 25. அப்போ x = 25/5, 5 கிடைச்சு. அடுத்தது பாருங்கள், இந்த வேல்யூ கண்டுபிடிக்கும் போது 144 நம்மளுக்கு தெரியும். √of 144 = 12. இங்கே பாருங்கள் ப்ளஸ் 81க்கு ஸ்கொயர் ரூட் 9, அதனால் நம்ம போட்டுடலாம் ஈஸியாக. அப்போ 21. சில நம்மளுக்கு 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர்ஸை தெரிஞ்சுக்கணும். கியூபிக் நம்பரை ஒரு 20 நம்பர்ஸ்னாவது நம்ம ஞாபகம் வச்சோம். அப்போ தான் இந்த டைம் நம்மளுக்கு சேவ் ஆகும் டக்கு டக்குன்னு. இதுக்கு போய் நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பாடு சொல்லிட்டு இருக்கக்கூடாது.
அடுத்த செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ். இப்போ பர்சன்டேஜ்னு கொடுத்தாக்கா இந்த நம்பரை அப்படியே போட்டுக்கிட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்குறாங்களோ இப்படி போட்டுக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இவன் வந்து 5 டைம்ஸு, ஸோ 125. 500க்கு 25%. அவ்வளோதான். 50 நம்ம ஓரலாக கூட போட்டுடலாம். 50%னா 250, அதில் 25%, அப்போ 125. இங்கே பாருங்கள், ஒரு வகுப்பில் 40 மாணவர்களில் 60% பேர் ஆண்கள். பெண்களின் எண்ணிக்கை என்ன? பெண்களின் சதவீதம் என்னது? 40%. அப்போ 40ல் 40% எவ்வளோ அப்படின்போது நம்ம என்ன செய்யலாம்? 2 0 நன்னாங்கு 16. அப்போ 40% ஆஃப் கேர்ள்ஸ் வந்து என்னது? 16. பாருங்க, 3/4 சதவீதமாக்குக. இது உங்களுக்கு 3/4 பங்குன்னு தெரியும். அதனால நம்ம 75%ன்னு நம்ம தாராளமாக ஓரலாகவே போட்டுடலாம். என்னது மேத்தமெட்டிக்கலாக இப்படி போட்டு பார்த்தீங்கன்னாலும் ஓகே. இன்ட்டு 100ன்னு போட்டுக்கணும். அதாவது ஒரு பின்னத்தை கொடுத்து சதவீதமாக கேட்டாங்கன்னா இன்ட்டு 100ன்னு போட்டுக்கணும். இது வந்து ஃபேன்சி ஃப்ராக்ஷன்றதால நம்ம 75 போட்டுட்டோம். இதே வேற நம்பராக இருந்தால் இன்ட்டு 100ன்னு போட்டுக்கணும். பின்னத்தை சதவீதமாக மாற்றும் போது நம்ம இன்ட்டு 100ஆக போடணும். இங்கே பாருங்க, 50 என்பது 200ல் எத்தனை சதவீதம்? 20, 25%. 4ல் ஒரு பங்கு இல்லையா? அதனால என்னது? 50/200 இன்ட்டு 100 எத்தனை பர்சன்ட் வருது? 25%. ஒரு பொருளின் விலை 100லிருந்து 120 ரூபாயாக உயருது. அப்போ நம்மளுக்கு பேசிக் என்னது? 100 தான். 100க்கு 20 ரூபா லாபம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 20/100 இன்ட்டு 100. ஸோ பர்சன்டேஜ் எவ்வளோ? 20%. மீப்போக்கா மீசிமா. மீப்போக்கா மீசிமான்னா இப்போ 3 நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா இவனை அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். இவன் எல்லாமே என்னது? 3ஆம் வாய்ப்பாட்டில் வந்துடுவான். 4 தடவை, 5 தடவை, 6 தடவை. இப்போ மீசிமான்னு கேட்டால் இந்த சைடில் உள்ள நம்பர் வர்றதை எல்லாத்தையுமே பெருக்கணும். ஆனால் மீப்போக்கான்னு கேட்டால் பொதுவாக இருக்கிற நம்பரை மட்டும்தான் எழுதணும். இங்கே பாருங்கள், மீசிமா தான் கேட்குறாங்க. அப்போ இவற்று மீசிமா என்னது? 180 டிகிரி. 180. இதுலேயும் நம்ம வந்து 2 எடுத்துடலாம். 2ன்னா 2, இது அப்படியே 5 அடங்காது, அப்புறம் 3. இவன் அப்படியே பெருக்கிட வேண்டியது தான். 2 6, 6 2 12, 12 5 60, 63 180. இங்கே பாருங்க, மீப்போக்கா. இப்போ என்ன செய்யணும்? 24 36. 12 டைம்ஸ் 12ல் வரும். இல்லாட்டி 4ல் பார்த்தீங்கன்னாக்கா இது என்னது? 6 4 6 9. மறுபடியும் 3ஆல் பார்க்கும்போது 3 2, இது 3. அப்போ மீப்போக்கா தான் கேட்குறாங்க. பொது வகுத்தியை மட்டும்தான் எழுதணும், பொது இல்லாத விட்டுணும். அப்போ மீப்போக்கான்னா 4 3 12 முடிஞ்சது வேலை. அடுத்தது பாருங்க, அடுத்த கணக்கு. இரு எண்களின் பெருக்கல் பலன் 432. மீசி மாவையும் மீப்போக்காவையும் பெருக்கினா 2 எண்களுடைய பெருக்கல் பலன் கிடைச்சிடும். அப்போ ஒரு எண்ணு 72னா இன்னொரு எண்ணு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும்போது நம்மளுக்கு 6 கிடைக்குது. மீசி மாவையும் மீப்போக்காவையும் பெருக்கினா இந்த 2 எண்களையும் பெருக்கு தொகைக்கு சமம். அதை வச்சுக்கிட்டு ஈக்குவலைஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பின்னங்களின் மீசிமா காண்க. இப்போ பின்னத்துக்கு எப்படி மீசிமா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எல்சிஎம் பாருங்க, 2 4 5. 2 4 5, அதாவது தொகுதிக்கு எல்சிஎம், பகுதிக்கு ஹச்சிசிஎஃப். 3 6, 9. அப்போ 3 வந்துருச்சா? காமன் ஃபேக்டரு இதுதான். மேலே வந்து எல்சிஎம், அதை பார்க்கும்போது 20. அப்போ 25. இது வந்து ஷார்ட்கட். தொகுதிகள் பை பகுதிகள். மீசிமா கண்டுபிடிக்கும் போது தொகுதிகள் பை பகுதிகள், இதான் ஷார்ட்கட் இருக்கு. இரு எண்களின் விகிதம் 3:4. மீப்போக்கா 4ன்னா அந்த எண்கள் எவை? அப்போ என்னது? 3x 4xன்னு வச்சுக்கணும். அப்புறம் மீப்போக்கா 4. அப்போ அந்த எண்கள் வந்து 3 × 4 4 × 4, ஸோ 12 × 16 மீப்போக்கா. அந்த எண்களை கண்டுபிடிக்கிற எளிமையான மெத்தட். விகிதத்திலிருந்து நம்ம அந்த எண்ணை கண்டுபிடிக்கிறோம். மீப்போக்கா கொடுத்துட்றாங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். இதே மாதிரி A/B ஒரு அளவும் B/C என்ற ஒரு அளவும் கொடுத்துட்டாங்கன்னா இந்த 3ஆல் இந்த பின்னத்தை பெருக்கணும், இந்த 4ஆல் இந்த பின்னத்தை பெருக்கினா உங்களுக்கு ஈக்குவலைஸ் ஆகிடும். ஸோ இது என்னது? 8:12 8:12 12:15 வரும். அப்போ 12 காமனாக இருக்கிறதால 8:12:15 வந்துடும். அவ்வளோதான். அடுத்தது 2வது கணக்கு பாருங்க. இதில் விகிதத்தில் 1000 A மற்றும் Bக்கு 3:5 என்ற விகிதம்னா மொத்த விகிதம் எத்தனை பங்கு? 5 பங்கு இல்லையா? அப்போ ஒரு பங்கு எவ்வளோன்னு பார்க்கணும். ஒரு பங்குனாக்கா 200. அப்போ 3 பங்குக்காரங்களுக்கு 600, 2 பங்குக்காரங்களுக்கு 400,
பிரித்து கொடுக்கலாம். இங்கே பாருங்கள் 2:3 x:12 எக்ஸின் மதிப்பு என்ன? அதாவது ஈச் உறுப்புகளின் பெருக்கு தொகைக்கு நடு உறுப்புகளின் பெருக்கு தொகை சமம். அதான் ரூல். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு எக்ஸ் வந்து என்னது 8ன்னு வரும். அதாவது 2/3 = x/12. அவ்வளோதான். குறுக்கு பெருக்கல் பிரிக்க வேண்டியதுதான். நம்பரை ஒரு பக்கமாக எடுத்துட வேண்டியதுதான். 2 வந்து 12ஆல் பிரிக்கணும், 3 எக்ஸால் பிரிக்கணும். எக்ஸை ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டு இந்த 24 3ஆல் வகுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 8 கிடச்சிடும். இரு எண்களின் விகிதம் 4:5. அவற்றின் கூடுதல் வந்து 45. பெரிய எண் எது? இப்போ விகிதம்னா என்னது? 4:5. அப்போ மொத்த விகிதம் எவ்வளோ? 9x. அப்போ 9x = 45. அப்போ x = 5. ஒரு விகிதம் வந்து 5ன்னு தெரிஞ்சிச்சு. அப்போது 5 விகிதம் 4 விகிதம்னு இருக்கு இல்லையா? அதனால் 5x = 25. பெரிய எண் வந்து 25. இங்கே பாருங்கள், x/y = 3/4. அப்போ x = 3, y = 4ன்னு நம்ம மீன் பண்ணிட்டு இவன்ட்ட சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸுக்கு வேல்யூ என்ன போடணும்? 3 போடணும். எக்ஸுக்கு வேல்யூ 3ன்னு போடணும். ஒய்க்கு வேல்யூ என்ன போடணும்? 4ன்னு போடணும். இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது? -2. அடுத்தது 5th டாபிக் பாருங்கள், தனி வட்டி. இந்த தனி வட்டியில் வந்து ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். PNR/100. I தனி வட்டி = PNR/100. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த சம்மெல்லாம் வரும். இது வரைக்கும் பாருங்கள். எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். எஸ்ஐ என்பது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். 5000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட். 5000 ரூபாய் அசல் பிரின்சிபல், 10% ஆண்டு வட்டி. அப்போ என்ன பண்ணோம்? இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1500 அடித்து எழுதுனா உங்களுக்கு 1500. தனி வட்டி வட்டி மட்டும் எத்தனை வருஷம்? 3 வருஷத்தில் 1500 ரூபாய் கிடைக்கும். ஒரு தொகை எத்தனை ஆண்டுகளில் 8% தனி வட்டி விகிதத்தில் ரெட்டிப்பாகும்? ரெட்டிப்பாகும். தனி வட்டி விகிதத்தில் ரெட்டிப்பாகணும் அந்த தொகை. அப்போ எப்படி இது பண்ணுறது? ரெட்டிப்பாகிறதுக்கு ஃபார்முலா பாருங்கள். n = 100/r. அப்போ 100/8. 8% இல்லையா? அப்போ 100/8 n நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்போ வந்து 12.5 years. எத்தனை ஆண்டு? 2000க்கு 5% வட்டி. 73 நாட்கள். நம்மளுக்கு ஃபார்முலாலாம் பார்த்தீங்கன்னா இயரில் தான் இருக்குது. இங்கே 73 நாட்கள்ன்றதால 73 நாட்கள் வந்து 1/5 இயர். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த இயருக்கு பதிலாக 1/5 போட்டுக்கணும். அப்போ எஸ் என்னது? PNR/100 இல்லையா? அப்போ வந்து P வந்து 2000, n என்னது? வருஷம் 1/5. இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% இல்லையா? அதனால் 5/100. இது அப்படியே என்ன செய்யணும்? 0க்கு 0 கேன்சல் பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது இந்த 5க்கு 5 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இந்த 20 நம்மளுக்கு கிடச்சிடும். அடுத்தது பாருங்கள், எந்த அசலானது 5% வட்டியில் 2 வருஷத்தில் 1100 மாறும்? அசல் எவ்வளோன்னு தெரியல. அதனால் P நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். 1 + NR/100. அப்போ 1100 தான் நம்மளுக்கு வரணும், நம்மளுக்கு லாஸ்ட்டாக. அப்போ P அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு P வந்து P = 1000. அப்படியே இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு அசல் கிடச்சிடும். தனி வட்டி வீதத்தில் 800 ஆனது 3 ஆண்டுகளில் 920 இருக்கிறது எனில் வட்டி வீதம் என்ன? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 5%. எப்படி பாருங்க. இங்கே வந்து என்னது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 920 மைனஸ் அது வட்டி விதத்தில், அதாவது அசல் வந்து என்னது 800 தான். அப்போ வட்டி எவ்வளோ தான் நம்மளுக்கு? 120 தான் நம்மளுக்கு எஸ்ஐ. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 120 தான். அந்த 120 எப்படி வந்தது? PNR/100ன்ற முறையில் தானே வந்தது. அப்போ நம்மளுக்கு P தெரியும், N தெரியும், R தெரியாது. தெரியாததை இங்கே வச்சுக்கிட்டு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு R = 5%. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டு வட்டி. கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா என்ன? A = P × 1 + R/100 the whole power n. P என்பது அசல், A என்பது அமௌண்ட்டு, N என்பது ஆண்டு. இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 + 10/100 the whole square வந்து 1.1. ஏன்னா இது வந்து 100ஆல் பெருக்குனிங்கனாக்கா 110/100ன்னு வரும். அதை புள்ளி வச்சா 1.1ன்னு வரும். the whole square அப்படியே வந்துடுச்சு. அப்போ என்ன வருது? ஆன்சரு 2100. அடுத்தது பாருங்கள், 4000 ரூபாய். வட்டி வீதம் என்னது? 5%. 2 வருஷம். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் என்ன வித்தியாசம்? 2 வருஷம். இப்போ தனி வட்டின்னா இப்போ 1000 ரூபாய் போடுறோன்னா அந்த வட்டியை அந்த வருஷத்தில் எடுத்துடுவாங்க.
அதுக்கு அடுத்தது ஃப்ரெஷ்ஷாக 1000 ரூபாய் போடுற மாதிரி தான் அர்த்தம். ஆனால் கூட்டு வட்டின்றது இந்த 100 ரூபாய் சேர்ந்ததுன்னா 1100 ரூபாய்க்கும் மறு வருஷத்துக்கு வட்டி வரும். அதான் ஒரு வருஷ முடிவில் தனி வட்டியும் கூட்டு வட்டியும் சமமாக வரும். ஆனால் 2வது வருஷம் முடிவில் கூட்டு வட்டி என்பது முதல் வருஷ வட்டிக்கும் சேர்த்து வட்டி வரும். அதான் வித்தியாசம். அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது இந்த ஃபார்முலா. 2 வட்டிக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா P × R/100 த ஸ்கொயர், P × R/100 ஸ்கொயர், இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10. ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 10% அதிகரிக்கிறது. அதிகரிக்கிறது அப்படின்னாக்கா என்ன செய்யணும்? கூட்டிக்கணும். 1 + R/100ன்னு வரும். ஆனால் குறைகிறதுன்னா மைனஸ்ன்னு வரும். அதான் வித்தியாசம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, இதே ஃபார்முலா தான் தனி வட்டி. இது கூட்டு வட்டிக்கு வந்து இதோ சொன்ன பாருங்க. கூட்டும்போது அதான் அதிகரிக்கணும். அப்போ என்னது 110ன்னு வரும். இங்கே 110/100 110/100. ஏன்னா 2 ஆண்டுகள் தானே, அப்போ 2 தடவை போட்டுக்கிறாங்க. அப்போ 1210. இதே குறைகிறது அப்படின்னாக்கா மைனஸில் வரும். 90/100ன்னு வரும். இங்கே பாருங்கள், 5000க்கு 8% வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை தான். இப்போ அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு கேட்டதால் ஒரு ஆண்டுக்கான கூட்டு வட்டி என்ன? ஆண்டுக்கான கூட்டு வட்டி பாருங்கள், R = 8/2. R = 8/8% இல்லையா? அப்போ அரை வருஷம்னா 4% தான் வரும். அதனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 4%. அதுக்கு அடுத்தது 2 ஆஃப் இல்லையா? அதனால் N = 2, A அசல் வந்து 5000. 1 + R/100னா 4%, 100 த ஹோல் ஸ்கொயர். இது அப்படியேனாக்கா C, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது அசலையும் அந்த கூட்டு வட்டியையும் கூட்டிக்கிறது தான். CI = P + இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா அமௌண்ட், இந்த அமௌண்ட்டையும் இந்த இன்ட்ரெஸ்ட்டையும் கூட்டிக்கணும். இதுதான் CI = 408. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து இதை லெஸ் பண்ணிட்டா தான் அமௌண்ட்டு கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், எந்திரத்தின் மதிப்பு 10% குறையுது. ஏற்கனவே சொன்னோம் பாருங்கள். அதிகரிக்குது அப்படின்னாக்கா 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் / 100 த ஹோல் ஸ்கொயர்டு. அது 2 வருஷமாக இருந்தால் ஸ்கொயர்டு வரும். இங்கே வந்து டெப்ரிஷியேஷன் ஆகுது, குறைகிறது. அப்போ வந்து 0.9. இந்த ஃபார்முலாவை அப்ளை மைனஸ் வந்துருச்சு பாருங்கள். அப்ளை பண்ணால் 0.9 த ஹோல் ஸ்கொயர் வரும். அப்போ நம்மளுக்கு 10,000. அடுத்தது பரப்பளவு. 14 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் பரப்பளவு. அப்போ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். எல்லாத்துலேயுமே இந்த ஃபார்முலா தெரியணும். வட்டத்தின் பரப்பளவுன்னா πr². பை என்பது 22/7ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ ஆரத்தை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி அடித்து எழுத தெரிஞ்சாலே முடிஞ்சுது வேலை. செவ்வகத்தின் நீளம் அகலம், அவ்வளோதான். சுற்றளவுன்னா என்னது? 2L 2B. இப்போ 2 × L + B. இந்த ஃபார்முலா தெரியணும். சப்ஸ்டியூட் பண்ணால் வந்துடும் விடை, அவ்வளோதான். செங்கோண முக்கோணத்தின் அடிப்பக்கம் இங்கே பாருங்கள். செங்கோண முக்கோணத்தின் அடிப்பக்கம், செங்கோண முக்கோணத்தின் அடிப்பக்கம் 6 சென்டிமீட்டர், உயரம் 8 சென்டிமீட்டர். இவனை ஸ்கொயர் பண்ணிக்கணும், இவனை ஸ்கொயர் பண்ணிக்கணும். பித்தாகரஸ் தேற்றத்தின் படி கர்ணத்தின் அளவு தானே 8². இது என்னது? பேஸு 6², 36. இப்போ ஏரியான்னு கேட்குறாங்க. கர்ணத்தின் நீளம்னு கேட்டால் இந்த மெத்தடில் போடலாம். இப்போ ஏரியா கேட்குறாங்க. ஆஃப் BH. அடிப்பக்கத்தையும் உயரத்தையும் 2ஆல் அடிச்சிட வேண்டியதான். இவனை அடிச்சிட்டா 3 முடிஞ்சுது வேலை. இதே கர்ணம் கேட்டாங்கனாக்கா இவனை ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தால் கர்ணம் கிடச்சிடும். ஒரு சதுரம்பத்தின் மூளை விட்டம், ஒரு சதுரம் கேட்குறாங்க. இந்த சதுரத்தில் சாய் சதுரத்தில் மூளை விட்டங்கள் டிஃப்ரெண்ட் அளவில் இருக்கும், ஆனால் சதுரத்தில் சேமாக இருக்கும். அதான் சதுரத்துக்கும் சாய் சதுரத்துக்கும் உள்ள வித்தியாசம். 4 பக்கமும் சமம். சதுரத்துக்கும் 4 பக்கம் சமம், சாய் சதுரத்துக்கும் 4 பக்கம் சமம். ஆனால் இந்த டயக்னல் 1 and 2 வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் இதுக்கு ஃபார்முலா என்னது? மூளை விட்டம் வந்து என்னது? D = A²√2. இங்கே A என்னது? 10√2. அப்போ A² வந்து 100. மூளை விட்டம் கொடுத்துட்டு கேட்குறாங்க. அதுக்கடுத்து வட்டத்தின் சுற்றளவு. வட்டத்தின் சுற்றளவு பார்த்தீங்கன்னாக்கா 2πr. அப்படியே ஃபார்முலாவை வச்சு சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். அடுத்தது பாருங்கள், கொள்ளளவு 7 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள கனச்சதுரம். அப்படி இருக்கும்பொழுது நம்ம என்ன செய்யணும்? A³. அப்போ 3 முறை அந்த நம்பரை பெருக்கும்பொழுது நம்மளுக்கு 343 என்னது கன சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் கியூப்.
உருளையின் ஆரம், ஒரு உருளை இருக்கு, ஆரம் இருக்கு, எத்தனை 7 சென்டிமீட்டர், ஹைட் வந்து எவ்வளோ 10 சென்டிமீட்டர், அதன் கன அளவு ஃபார்முலாவை தெரியணும். பைஆர் ஸ்கொயர்ட் ஹெச், பைஆர் ஸ்கொயர்ட் ஹச், அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். அதுக்கடுத்து தேர்ட் சம் பாருங்க, கூம்பின் கன அளவு. அவனுக்கு என்ன ஃபார்முலா, இந்த உருளையில் 3ல் 1 பங்கு தான் கூம்பு, சேம் அளவு உள்ள கூம்பு எடுத்துக்கிட்டா 3ல் 1 பங்கு, அதனால் 1/3 பைஆர் ஸ்கொயர் ஹெச். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் 2200 கன சென்டிமீட்டர். யூனிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது கோலத்தின் ஆரம், கோலம்னா லட்டுவை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதன் கன அளவு 4/3 பைஆர் கியூப். இதுக்கு ஹைட்டு இல்லை இல்லையா, அதனால் பைஆர் கியூப், அந்த ஹெச் வராது, கியூபாக ஆயிடும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 36 பை, இந்த பையன் மதிப்பு அப்படியே இருக்கிறதால அப்படியே வந்து கொடுத்துடலாம். கன செவ்வகத்தின் நீளம், கன செவ்வகம் அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன வரும், இப்படி வரும். உயரம், நீளம், அகலம் 5, 4, 3, அது மொத்த பரப்பு. இது என்னது 2 × LB + BH + HL. ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டா டக்குன்னு நம்ம போட்டுடலாம். ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களை வந்து காம்ப்ளிகேட்டடாக கணக்கு கொடுத்து விளக்கலை. அடுத்தது நம்ம காம்ப்ளிகேட்டட் சம்ஸ்லாம் எடுத்து பார்க்கலாம். அடுத்தது இந்த டிஎன்பிசி எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் வகிக்கிறது இந்த டைம் அண்ட் ஒர்க். இதை பாருங்கள், இதில் ஒரு 5 சம்ஸ் கொடுத்துருக்கு. ஏ ஒரு வேலையை 10 நாளில், ஏவுடைய டேலண்ட் என்னது, ஒரு வேலையை 10 நாளில் முடிப்பார். பி அந்த வேலையை 5 நாளில் முடிப்பார். இருவரும் சேர்ந்து செய்தாள் அப்படின்னாக்கா இவங்க திறமையும் அவங்க திறமையும் போட்டு கூட்டுங்க. அது ஒரு நாள் திறமை ஏவுக்கு வந்து 10ல் 1 பங்கு முடிப்பார், இவர் 5 நாளில் செய்கிற வேலையை 1 பங்கு முடிப்பார். அப்போ 2 பேர் திறமையும் மீசிமா எடுத்தாக்கா 6ல் 1 பங்கு 2 பேரும் சேர்ந்து செய்வாங்க. எனவே 6 நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க. இங்கே பாருங்கள், செகண்ட் சம், 5 பேர் ஒரு வேலையை 8 நாளில் முடிப்பார், அதே வேலையை 10 பேர் செய்வாங்க. அப்போ M1D1, இது ஃபார்முலா, M1D1 M2D2. அப்போ மென்னு டேஸு, 5 பேர் 8 நாள், 5 பேர் 8 நாள், அது எதுக்கு ஈக்குவலு, 10 பேர். அப்போ எத்தனை நாளில் முடிப்பாங்க, குறையும் இல்லையா. அப்போ பாருங்கள், 4 டேஸில் ஆட்கள் அதிகரிக்கிறாங்க இல்லையா, நாட்கள் குறையும். அப்போ 4 நாளில் முடிச்சுடுவாங்க. இதுதான் ஃபார்முலா. M1D1 = M2D2. ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை 6 நாளில் செய்கிறாங்க. 2 பேருடைய டேலண்ட்டும் 1/6. இணைந்து ஒரு வேலையை 6 நாளில் முடியும். ஏ மட்டும் 10 நாளில் முடிப்பார், பி எத்தனை நாளில் முடிப்பார். இவங்களோட மொத்த வேலை திறன் வந்து 1/6. ஏவுடைய டேலண்ட்டு 1/10. அப்போ மொத்த வேலை நாட்கள்லேருந்து ஏ டேலண்ட்டை லெஸ் பண்ணிட்டா உங்களுக்கு பி டேலண்ட்டு தெரிஞ்சிடும், எத்தனை நாளில் முடிப்பார். அவர் 15 நாளில் முடிப்பார். இப்போ ஃபஸ்ட்டு கணக்கில் கொடுத்தது அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதான். 4th சம் பாருங்கள், 12 ஆட்கள் ஒரு சுவரை 5 நாட்களில் கட்டுறாங்க. 20 ஆட்கள் எத்தனை நாள், இது M1D1 M2D2 இதே ஃபார்முலா தான். அப்ளை பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், எத்தனை டேஸ் கிடைச்சிடும், 9 டேஸ். ஆட்கள் அதிகரிக்க அதிகரிக்க நாட்கள் குறையும் இல்லையா, அதனால் 20 ஆட்கள் சேர்ந்தாங்கன்னா 9 நாள்லேயே முடிச்சிடலாம். அடுத்தது பாருங்கள், ஏயின் வேலைத்திறன் பியை விட 2 மடங்கு. அப்போ வந்து இருவரும் இணைந்து ஒரு வேலையை 14 நாட்களில் முடித்தால் ஏ மட்டும் எத்தனை நாட்கள். வேலைத்திறனுடைய விகிதம் 2 மடங்கு வேலை செய்வாருன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏ 2 பங்கு செஞ்சால் பி வந்து 1 பங்கு தான் செய்வார். அப்போ 2 பேரும் சேர்ந்தது 3 பங்கு செய்வாங்க. மொத்த வேலை என்னது, 14 நாள் செய்வாங்க. அதனால் மொத்த வேலைத்திறன் 42. அப்போ ஏ மட்டும் செஞ்சால் இவர் 2 மடங்கு செய்வார் இல்லையா, அதனால் 42 பங்கு வேலையை ஒரு 2 பங்கு திறமை இருக்கிறதால 21 நாளில் முடிச்சிடுவார். அடுத்தது பாருங்கள், காரணவியல். இந்த சீரீஸ், நம்பர் சீரீஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். காம்படிட்டிவ் எக்ஸாம்னு வந்தாலே இந்த நம்பர் சீரீஸு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணும். இங்கே பாருங்கள், இது எந்த பேசிக்கில் இந்த சீரீஸை ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த நம்பரையும் கழிச்சு பார்க்கணும். முதல்ல 2வது நம்பர்லேருந்து முதல் நம்பரை கழிச்சு பார்க்கணும். அதுக்கு என்ன வித்தியாசம் வருதுன்னு பார்க்கணும். அதை வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். 5ல் 2 போயிடுச்சுன்னா 3, 10ல் 5 போயிடுச்சுன்னா 5, 17ல் 10 போயிடுச்சுன்னா 7. அப்போ ஏதோ ஒரு ஃபார்மு, ஒற்றை எண்களுடைய ஃபார்ம் வருதா. அப்போ வந்து 11 கழிச்சிடுறாங்க. அப்புறம் அதுக்கு அடுத்தது என்னவா வரும், இப்போ 26ல் 11 ஆட் பண்ணால் 37 நம்பரு வந்துடும். ஆங்கில தொடர் என்ன லாஜிக் இது பாருங்கள், ஏ பியை காணோம், சி
டிஇயை காணா எஃப் இருக்கு. மொதல் ஒரு எழுத்தை விட்டுட்டாங்க, 2 எழுத்தை விட்டாங்க, இங்கே 3 எழுத்தை விட்டாங்க. இங்கே எத்தனை எழுத்தை விடுவாங்க? 4 எழுத்து விட்டு 5வது எழுத்தை தான் போடுவாங்க. அப்போ இது 8வது பிள்ளைங்களுக்கே காம்படிட்டிவ் எக்ஸாமில் என்எம்எஸ் எக்ஸாமில் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது 9th காம்படிட்டிவ்க்கு கேட்குறாங்க. இன்று திங்கட்கிழமை என்றால் 65 நாட்கள். ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள். 7ஆல் பகுங்க. மீதி எத்தனை நாள் இருக்குது? 2 நாள். இன்னைக்கு திங்கக்கிழமை, இன்னும் 2 நாள் கழிச்சு எதுனா வரும்? செவ்வாய், புதன். அப்போ புதன். கடிகாரத்தில் நேரம் வந்து 3, ஒரு கடிகாரம் போட்டுக்கிறோம். 12, 6, 3, 9. இப்போ 3:30னாக்கா என்ன இருக்கும்? இப்படி இருக்காது கடிகாரம். இப்படி இருக்காது கடிகாரம். அதுக்கு பதிலாக எப்படி இருக்கும்? 3 தாண்டிடும். இப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து 90 டிகிரி சொல்லிடலாம். ஆனால் 3 தாண்டி இங்கே வந்துடுவார். அப்போ மணிமுள்ளு இங்கே இருக்கும். 3க்கும் 4க்கும் இடையில இருக்கு. அப்போ என்ன வரும் உங்களுக்கு? 30H மைனஸ் 5.5 m. இதை தான் இந்த ஹவர்ஸு, மினிட்ஸ் இது அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு 75 டிகிரி. இந்த ஆங்கிள், இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை டிகிரின்னு கிடச்சிடும். அதுக்கு அதாவது மாடுலஸ் இங்கே போட்டுட்டாங்கனாக்கா இது மைனஸில் வந்தாலும் உங்களுக்கு டிகிரி வந்து கோண அளவு வந்து ப்ளஸில் தான். அதனால தான் மாடுலஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் 5வது கணக்கு பாருங்கள். அருணின் வயது 20. 5 ஆண்டுகளுக்கு முன் அவன் தந்தையின் வயது அருணின் வயதை விட 3 மடங்கு எனில் தந்தையின் தற்போது வயது என்ன? 5 வருடங்களுக்கு வயது என்னது? இப்போ அவனுக்கு 20 வயசுன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும்? 15. தந்தையின் மடங்கு வந்து 3 மடங்கு, அப்போ 45 வயசு. இப்போ தந்தையின் வயது என்னது? 5 வருஷம் கழிச்சிச்சு இல்லையா? அப்போ அவருக்கு 50 வயசு. அப்போ வந்து நீங்கள் அழகாக என்ன செய்யணும்? அந்த மாதிரி எளிமையான கணக்குகள் வந்தால் போடணும். இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஷின்ஸ் எடுத்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியலன்னாக்கா சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ.